குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு ஆரம்பமாகும் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அணிகளின் நிலவரங்கள் ஜோதிட ஆய்விலே என்ன கூறுகிறது என்பதை ஆராய்வோம். இது ஸ்ரீலங்காவில் நடைபெறக்கூடிய 2020 மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். முற்றிலும் இது ஜோதிட ஆய்வுகளே. இன்று சந்திரன் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலும், செவ்வாய் பகவான் பூரம் 3ஆம் பாதத்திலும், புதன் பகவான் ஆயில்யம் 2ஆம் பாதத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த கிரகநிலைகளை ஆராயும் போது ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலிங்கினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பங்களாதேஷ் அணி பொறுத்தவரையில் எந்தெந்த அணி வீரர்கள் சிறப்பான முறையிலே விளையாடுவார்கள் என்பதை ஆராய்வோம். அதாவது டி ஆசன், ஆர் அசின், பட்வார், இஸ்லாம், டி ஹமீத் ஆகியோர் சிறப்பான முறையிலே விளையாட வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஸ்ரீலங்கா அணி பொறுத்தவரையில் சனகா, குஷால் மெந்தீஸ், நிசங்கா, பத்திரானா, மலிங்கா, வாண்டர்சே இவர்கள் மிக சிறப்பான முறையிலே விளையாட வாய்ப்புகள் உண்டு என்று ஜோதிட ஆய்வுகள் கூறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் லைனை விட்டு பின்னாடி மாறலாம் வீரர்கள். அதாவது நான் கூறிய வீரர்கள் வெளியும் போக வாய்ப்புகள் உண்டு. புதிய வீரர்கள் உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது பதில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை நாம் என்ன செய்யணும்? மாறலாம், அதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது இந்த கிரிக்கெட் விளையாட்டு என்பதிலேயே இந்த லைனை விட்டு பின்னாடி மாற்றுறது இதெல்லாம் சகஜமே அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வீரர்கள் விளையாடுவார்கள். சரி, எந்த அணி டாஸ் வின் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா ஸ்ரீலங்கா அணியின் கேப்டன் அதாவது பர்தம் நிசங்கா அவர்கள் டாஸ் வின் பண்ணக்கூடியதாக இருக்க 50% வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை ஆராயும் போது ஸ்ரீலங்கா அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முற்றிலும் இது ஜோதிட ஆய்வுகளே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஆட்டங்கள், எத்தனையோ வீடியோ போட்டிருக்கிறோம். எவ்வளோ இது வெற்றி பெறும், இது தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 10ல் 1 2 எதிர்மறையான பதிலை கூட கொடுத்துட்டு போயிடும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த லைனப்பில் சில வீரர்கள் உள்ளே இருக்கிறவங்களே வெளியே அனுப்பிடுவாங்க, புதுமையான வீரர்களை உள்ளே புகுத்துவாங்க. இது சகஜமான இயல்பான சமாச்சாரமே அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.